தெனாலிராமனும் வெற்றியின் ரகசியமும். விஜயநகர பேரரசில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் சில காலமாக கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு கவலை இருந்தது. மக்கள் தங்கள் வேலைகளில் சோம்பலாக இருப்பதாகவும் முன்னைப்போல் உற்சாகமாக இல்லை என்றும் அவர் உணர்ந்தார். இதனால் ராஜ்யத்தின் உற்பத்தி திறன் குறைந்து வருவது போல் அவருக்கு தோன்றியது. இந்த கவலையை தீர்க்க அவர் தனது அரசவை விகடகவி தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் எதற்கும் கவலைப்படாத, எப்போதும் புன்னகை முகத்துடன் இருக்கும் ஒரு புத்திசாலி. அரசர் அவனிடம், தெனாலிராமா, நம் ராஜ்யத்திலுள்ள மக்கள் அனைவரும் சோம்பலாக மாறிவிட்டனர். இதை எப்படி மாற்றுவது? ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார். தெனாலிராமன் சற்று யோசித்து, அரசே, இது ஒரு சிறிய பிரச்சனைதான். இதற்கு ஒரு சிறந்த தீர்வு இருக்கிறது. நான் அதை நாளை காலை விளக்குகிறேன் என்றான் தெனாலிராமன். மறுநாள் காலை அரசர் அரசவைக்கு வந்தபோது தெனாலிராமன் அங்கு இல்லை. அவருக்கு பதிலாக ஒரு புதிய விளம்பர பலகை அரண்மனை வாசல் முன் வைக்கப்பட்டிருந்தது. அதில், வெற்றியின் ரகசியத்தை அறிய வேண்டுமா? நாளை காலை 4 மணிக்கு அரண்மனைக்கு வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. மக்களிடையே இந்த செய்தி வேகமாக பரவியது. வெற்றியின் ரகசியத்தை அறிய அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். மறுநாள் காலை 4 மணிக்கு ஏராளமான மக்கள் அரண்மனை முன் திரண்டனர். சரியாக 4 மணிக்கு தெனாலிராமன் ஒரு பெரிய விளக்குடன் அரண்மனை வாசலில் தோன்றினான். மக்கள் அனைவரும் அவனை ஆவலுடன் பார்த்தனர். தெனாலிராமன் பேசத் தொடங்கினான். நண்பர்களே, உங்கள் அனைவரும் வெற்றியின் ரகசியத்தை அறிய ஆர்வமாக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த ரகசியம் என்னவென்றால், அது ஒரு ரகசியமே இல்லை, அது உங்களிடமே இருக்கிறது. மக்கள் குழப்பத்துடன், தெனாலிராமா, நீ என்ன சொல்கிறாய்? எதற்கும் ரகசியமில்லை என்றால் ஏன் எங்களை இங்கு அழைத்தாய் என்று கேட்டனர். தெனாலிராமன் புன்னகையுடன், நீங்கள் அனைவரும் காலை 4 மணிக்கே இங்கே வந்துவிட்டீர்கள். இதுவே வெற்றியின் முதல் படி. உங்கள் சோம்பலை தூக்கி எறிந்து விடியற்காலையில் எழுவது உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும். காலை 4 மணி என்பது வெறும் நேரமில்லை, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு மந்திரம். அந்த நேரத்தில் உங்கள் மனமும் உடலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அப்போது நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை எளிதாக சாதிக்க முடியும். இதுதான் வெற்றியின் உண்மையான ரகசியம் என்று விளக்கினான் தெனாலிராமன். தெனாலிராமனின் பேச்சை கேட்ட மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். அவர்கள் அனைவரும் சோம்பலை ஒழித்து விடியற்காலையில் எழுந்து தங்கள் வேலைகளில் ஈடுபடுவதாக உறுதி பூண்டனர். ராஜ்யத்தின் உற்பத்தி திறன் அதிகரித்தது. அரசர் கிருஷ்ணதேவராயரும் மகிழ்ச்சியடைந்தார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தால் ராஜ்யத்தின் மக்கள் சோம்பலிலிருந்து மீண்டு வெற்றியின் பாதையில் நடைபோட ஆரம்பித்தனர். வெற்றி வேண்டுமா? அப்படின்னா நாளை 4 மணிக்கு சந்திப்போம்.